வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். இந்த வாரம் நம்ம இந்த அடுத்து நம்ம பார்க்க போகிற படம் தமிழ் திரைப்படத்தின் வரலாறு. அது தமிழ் சினிமாவோட ஹிஸ்ட்ரி. தமிழ் சினிமாவுக்கும் நம்ம தமிழ்நாட்டுக்கும் நிறைய தொடர்பு இருக்குது. தமிழ்நாட்டோட வரலாற்றை எழுதும்போது தமிழ் சினிமாவோட வரலாறு எழுதாமல் நம்ம எழுதவே முடியாது. ஏன்னா தமிழ்நாட்டோட முதல்வர்களில் 1 2 3 4 5 6 முதல்வர்கள் தமிழ் சினிமாவோட தொடர்புடையவங்க. ஆமாம், 1 2 இல்லை, 6 முதல்வர்கள். அண்ணாதுரையில் ஆரம்பித்து செல்வி ஜெயலலிதா வரைக்கும் தமிழ் சினிமாவில் எப்படியாவது ஒரு தொடர்பில் இருக்கிறவங்க. அடுத்து வரக்கூடிய முதல்வர்களும் கண்டிப்பாக தமிழ் சினிமாவோட தொடர்புடையவர்களாகத்தான் இருப்பாங்க. அப்படி தமிழ் சினிமாவும் தமிழ்நாட்டோட வரலாறும் ஒட்டி பின்னி பிணைஞ்சு போயிருக்கு. அந்த தமிழ் திரைப்படத்தோட வரலாறு தான் நம்ம இந்த பாடத்தில் பார்க்க போகிறோம். முதல்ல திரைப்படங்கிறது ஒரு விஷுவல் மீடியா இல்லையா? அதாவது காட்சி ஊடகம் அப்படின்னு தமிழில் சொல்லுவாங்க. விஷுவல் மீடியா, காட்சி ஊடகம். இது 19th செஞ்சுரி, அதாவது 19ஆம் நூற்றாண்டில் தான் முதல்ல சினிமா வர ஆரம்பிச்சிச்சு. அதுக்கு முன்னாடி வெறும் ஃபோட்டோகிராஃபி மட்டும் இருந்தது, புகைப்படம் மட்டும் இருந்தது. அதை மூவியாக நகரக்கூடிய படமாக மாற்றினது 19ஆம் நூற்றாண்டில் தான். இதில் விதவிதமாக முதல்ல ஒருத்தர் மட்டுமே பார்க்குற மாதிரி பயாஸ்கோப்னு சொல்லுவாங்க. ஒரு சின்ன லென்ஸ் இருக்கும், அது வழியாக நம்ம பார்த்தோம்னா உள்ளே படத்தை வேகமாக ஃபோட்டோஸை வேகமாக மூவ் பண்ணுறதன் மூலமாக அந்த படம் நகர்ற மாதிரி நமக்கு ஒரு இல்லூஷனை கொடுக்கும். அந்த பயோஸ்கோப் அதில் ஆரம்பித்தது. அதுக்கப்புறம் ஃபோட்டோகிராஃபியாக இல்லாமல் ஆட்கள் நகர்ற மாதிரி கேமரா, மோஷன் பிக்சராக வந்தது. மூவிங் பிக்சர், மூவின்னு சொல்கிறோம்ல, அந்த அசையும் படம் வந்துச்சு. அதுக்கப்புறம் மௌன படம். ஆரம்பத்தில் வந்த படங்கள் எல்லாம் சவுண்ட் இருக்காது, டயலாக் பேச மாட்டாங்க, வெறும் ஆக்ஷன்லேயே இருக்கும். நம்ம சார்லி சாப்ளின் படம்லாம் பார்த்துருப்போம்ல, அது மாதிரி அது மௌன படம், சைலண்ட் மூவியாக வந்துச்சு. அதன் பிறகு மூவிஸ் பேச ஆரம்பிச்சிச்சு, அதை டாக்கீஸ்ன்னு சொல்ல ஆரம்பித்தாங்க. அதாவது வசனங்கள் பேசுகிறது, பாட்டு பாடுறது, இசை எல்லாம் அதோட சேர்ந்து வந்தது. அதுக்கப்புறம் கருப்பு வெள்ளை படம் தான் வந்தது. அப்போல்லாம் வெறும் பிளாக் அண்ட் ஒயிட்டில் தான் இருக்கும், கலர் ப்ராசஸிங் கிடையாது. எல்லா படங்களும் கருப்பு வெள்ளை படங்களாக இருந்தது. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அதுக்கப்புறம் கலர் வந்துச்சு. இப்போது 3D படங்கள்லாம் பார்க்குறோம். நம்ம கிட்டத்தட்ட எல்லா ஆங்கில படங்களுமே நம்ம பார்த்தோம்னா 3D வெர்ஷனும் ஸ்டாண்டர்ட் வெர்ஷனும் வந்துடுது. ரியல் 3D அப்படின்னு சொல்லிட்டு டெக்னாலஜி வந்துருச்சு. இப்போ தமிழ்லையும் அந்த டெக்னாலஜியை கொண்டாட ஆரம்பித்தாங்க. ரீசெண்டாக வந்த கங்குவா படம் கூட 3Dயில் ரிலீஸ் ஆச்சு. அதன் பிறகு டிஜிட்டல் மூவி. இப்போ வர்ற எல்லா படங்களுமே டிஜிட்டலாக தான் வருது. நம்ம வந்த உடனே கொஞ்ச நாளில் ஓடிடி அப்படின்ற ஓவர் த ஏர் பிளாட்ஃபார்ம்லாம் நம்ம பார்க்க ஆரம்பிக்கிறோம். அதெல்லாம் டிஜிட்டல் எடுக்கிறதுமே முன்னாடி ஃபிலிம் போட்டு எடுப்பாங்க, இப்போ டிஜிட்டலாக எடுக்கிறோம். நம்மளாம் செல்ஃபோன்லாம் ஃபோட்டோ எடுக்க ஆரம்பிச்சோம், செல்ஃபோன்லாம் படம் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் கடைசியாக வலைத்தொடர் அல்லது வெப் சீரிஸ். நம்ம நிறைய கேள்விப்படுறோம் இல்லையா, நிறைய வெப் சீரிஸ். இப்போ கூட ஸ்குவிட் கேம் சீசன் 2 வந்திருக்குன்னு சொன்னாங்க இல்லையா, அந்த மாதிரி நிறைய வெப் சீரிஸ் வந்துருச்சு. ஸோ வெறுமனே ஒரு மூவிங் பிக்சராக சத்தமே இல்லாமல் ஆரம்பித்த சினிமா ஒரு 100 இயர்ஸில் 150 இயர்ஸில் பார்த்தீங்கன்னா இப்போ லேட்டஸ்ட்டாக வெப் சீரிஸ் வர்ற அளவுக்கு ஆயிடுச்சு. நம்ம அதில் வரலாறு ஒவ்வொரு டைப்பாக பார்க்க போகிறோம். ஓகே, முதல்ல மௌன படங்கள். 1916 1916 முதல்ல தமிழில் தயாரிக்கப்பட்ட படம் கீசகவதம் அப்படின்னு சொல்லிட்டு, இது வசனமே இல்லாமல் வெறும் ஆக்ஷன்லேயே செஞ்சாங்க. அப்போ பெரும்பாலும் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஸ்டோரிஸ், நம்ம ராமாயணம், மகாபாரதம், அது மாதிரி புராணங்கள் இருக்கு இல்லையா, அதாவது எப்பிக்ஸு. அந்த எப்பிக்ஸில் இருக்கிற சின்ன சின்ன ஸ்டோரிஸை தான் சினிமாவாக எடுத்தாங்க. அதன் பிறகு அந்த படங்கள் வரும்போது திரையில் போடும்போது அது என்ன அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியணும் இல்லையா. அதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா, டயலாக் கார்டை படிச்சுக்கிட்டு இருப்பாங்க சைடில். மக்கள் படத்தையும் பார்த்துட்டு டயலாக் கார்டையும் படிச்சுக்கலாம். என்ன நடக்குது, என்ன பேசுகிறாங்க அப்படிங்கிறத டயலாக் கார்டுமா பிடிப்பாங்க. சில கதை சொல்லிஸ்ன்னு சொல்லுவாங்க, ஸ்டோரி டெல்லர்ஸ், கதை சொல்லிகள் இருப்பாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு பெரிய மெகாஃபோன் வச்சுக்கிட்டு படம் ஓடும்போதே அதை எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டே வருவாங்க. இப்போது கதாநாயகன் பார்க்கிறார், இதோ விட்டார் ஸ்டண்ட் ராஜா, இப்போது எதிரிகள் எதிரிகள் அடி வாங்க போகிறார்கள், அந்த மாதிரி சொல்லிட்டே வருவாங்க. இப்போ இந்த மாதிரி நிறைய படங்கள் அந்த டைமில் வந்துச்சு. ஆனால் அதோட எந்த ஃபிலிம்ஸுமே நமக்கு அந்த நெகட்டிவ்ஸ் ஆர் பாசிட்டிவ்ஸ் எதுவுமே நமக்கு கிடைக்கல. மார்த்தாண்டவர்மன் அப்படின்னு ஒரே ஒரு திரைப்படம் மட்டும்தான் கிடைச்சிருக்கு 3 படங்களில். அதை டிஜிட்டைஸ் பண்ணாங்களா, யூடியூப்பில் போட்டாங்களான்னு தெரியல. கிடைச்சதுன்னா நான் லிங்க் கொடுக்குறேன், நீங்களும் போய் பார்க்கலாம். அதுக்கப்புறம்
பேசும் படங்கள் வந்துச்சு. இப்போ வந்து குறத்தி பாடல் மட்டும் நடனம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வருது இல்லையா ஷார்ட் ஃபிலிம்ஸ்னு நிறைய. அது மாதிரி அந்த காலத்திலேயே ஒரு வெறும் 4 ரீலில் உருவான ஒரு ஷார்ட் ஃபிலிம். ஒரு ஒரு ரீலுங்கிறது ஒரு 10 மினிட்ஸ் அந்த மாதிரி. அதில் வந்து வெறும் பாட்டும் டான்ஸும் மட்டும் அந்த இதில் வந்துச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்கன்னா சவுண்டை ரெக்கார்ட் பண்ணலான்னு வந்த பிறகு நேராக போய் மேடை நாடகங்கள்லாம் அப்போ ரொம்ப எல்லா இடங்களையும் நடக்கும். அந்த மேடை நாடகங்கள் போய் நடந்துட்டு இருக்கிற போது ஸ்டேஜில் ஷோஸ் நடக்கும்ல, அதில் போய் கேமரா வச்சு வீடியோ டேப் பண்ணிவிட்டு அதை அப்படியே படமாக ரிலீஸ் பண்ணிடுவாங்க. பெரும்பாலும் இதில் வந்து நான் முதலே சொன்ன மாதிரி எல்லாருக்கும் தெரிஞ்ச புராண கதைகள் தான் படங்களாக வந்துச்சு. அப்புறமா வந்து ஹிஸ்ட்ரியை சொல்கிற மாதிரி படங்கள், வரலாற்று படங்கள், புராண படங்கள், வரலாற்று படங்கள். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அடுத்த ஸ்டெப்புக்கு போச்சு. சோஷியல் மெசேஜை சொல்கிற மாதிரி படங்கள் வர ஆரம்பிச்சிச்சு. இதில் நிறைய படங்கள் வந்து வசனங்களுக்காகவே ஓடிச்சு. உதாரணத்துக்கு அதை பற்றி பின்னாடி பார்ப்போம். ஆனால் வசனங்களுக்காகவே ஓடின திரைப்படங்கள் வந்து நிறைய இருந்தது. அந்த வசனகர்த்தா அந்த படத்தோட ஹீரோவை விட அதிகமாக சம்பளம் வாங்கினார். வசனகர்த்தானா யாருன்னா டயலாக் ரைட்டரோட சம்பளம் அந்த படத்தில் நடித்த ஹீரோவை விட ஜாஸ்தியாக இருந்ததெல்லாம் நம்ம தமிழ் சினிமாவில் நடந்திருக்கு. அந்த காலத்தில் கலைஞர் கருணாநிதி வந்து முதல்வராக இருந்த கலைஞர் கருணாநிதி வந்து தமிழ் சினிமாவில் வசனம் எழுதி புகழடைச்சு தான் அதன் பிறகு தான் அரசியலுக்கு வந்தார் அவர். அப்போ வந்து அவருடைய வசனங்கள் வந்து ரொம்ப பாப்புலர். அவர் தான் வந்து ஒரு ஒரு அவர் எழுதின முதல் ஒரு திரைப்படம். அந்த திரைப்படத்துக்கு அவருக்கான சம்பளம் 1500 ரூபா. அந்த படத்தில் கதாநாயகனாக நடித்த எம்ஜி ராமச்சந்திரனுக்கு சம்பளம் வந்து 500 ரூபா. அப்படின்னா பார்த்துக்கலாம், கதாநாயகனை மாதிரி 3 மடங்கு சம்பளம் வாங்கினார் அவர். அப்படி அந்த காலத்தில் ஏன்னா வசனங்கள் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக மக்களை அட்ராக்ட் பண்ணுற மாதிரி இருந்தது. அதனால அது ஓடிச்சு. அதன் பிறகு இப்போ இது வந்து ஃபுல்லாக கருப்பு வெள்ளையிலேயே வந்துட்டு இருந்துச்சு இது வரைக்கும் படம். ஃபஸ்ட்டு கலரில் எடுக்கிறாங்க படம், வண்ண படமாக எடுக்கிறாங்க. முதல்ல என்ன பண்ணாங்கன்னா பிளாக் அண்ட் ஒயிட்டில் எடுத்துருவாங்க. எடுத்துட்டு ஒவ்வொரு ஃபிலிமாக ஒவ்வொரு இதாக போய் அங்கே போய் அதில் கலர் பண்ணுவாங்க கையை வச்சுட்டு. இட்ஸ் அ வெரி டீடியஸ் ப்ராசஸ். ஏன்னா ஒரு ஒரு ரீல், ஒரு படங்கிறது வந்து 12 ரீல் இருக்கும். 12 ரீல்னால் ஒரு ரீல் வந்து 1000 அடி, 1000 ஃபீட் இருக்கிற இது 12 ரீல்ஸ்னால் 12,000 ஃபீட்டு. ஒரு ஃபீட்டில் எப்படியும் வந்து 10 to 15 ஷார்ட்ஸ் இருக்கும், ஸ்னாப்ஸ் இருக்கும். ஸோ அந்த ஒவ்வொரு ஷார்ட்டாக போய் அவங்க கலர் பண்ணணும். ஒவ்வொரு ட்ரெஸ்ஸுக்கும் சட்டைக்கு வேறு கலரு, பேண்ட்டுக்கு வேறு கலர், அப்படி பண்ணணும். அது வந்து ஒரு டிடிஎஸ் ப்ராசஸ். அப்படி பண்ணாங்க, அப்படி பண்ணி விட்டாங்க. அதெல்லாம் வந்து சின்ன படத்துக்கு தான் விட்டாங்க. 12 ரீலுக்கு பண்ண முடியாது இல்லையா. ஸோ சின்ன படங்களுக்கு ஷார்ட்டாக வந்து அந்த மாதிரி விட்டாங்க. அதுக்கு பிறகு என்ன பண்ணாங்கன்னா படக்கருவி, அதாவது ப்ரொஜெக்டர் இருக்கும்ல, அந்த ப்ரொஜெக்டருக்கு முன்னாடி ஒரு லென்ஸ் இருக்கும்ல, உருப்பெருக்கி, அந்த லென்ஸ் மேலே ஒரு கலர் பேப்பர் ஒட்டிடுவாங்க, டிரான்ஸ்பரண்ட் கலர் பேப்பரை. ஸோ அந்த கலரில் க்ரீன் கலர் ஒட்டினாங்கன்னா க்ரீன் கலரில் தெரியும், எல்லோ கலர் ஒட்டினாங்கன்னா எல்லோ கலரில் தெரியும். அதை சில நேரம் மாற்றிக்கிட்டு வேறு இருப்பாங்க. ஃபஸ்ட்டு 2 ரீலு ப்ளூ கலரில், அடுத்த 2 ரீலு க்ரீன் கலரில் அப்படின்னு கலர் மாற்றிக்கிட்டே இருப்பாங்க. அப்படி காட்டினாங்க. அதுக்கப்புறம் தான் வந்துட்டு நம்ம ஊரில் இருக்கிற ஜார்ஜ் ஈஸ்ட்மேன் இருக்கார் இல்லையா, அவர் ஈஸ்ட்மேன் வந்து அந்த கலர் ப்ராசஸிங்கோட கொண்டு வராரு. அதை வந்து ஈஸ்ட்மேன் கலர் அப்படின்னே சொல்லுவாங்க. அவர் தான் முதல்ல கலர் ஃபிலிம்மு அதை எப்படி ப்ராசஸ் பண்ணுறதுங்கிற டெக்னாலஜியை கண்டுபிடிக்கிறாரு. அதுக்கப்புறம் அந்த ஃபிலிம் ரோல்ஸ் வர ஆரம்பிச்சப்பறம் கலரில் படம் வந்துச்சு. அப்படி கலரில் வந்த தமிழில் முதல் திரைப்படம், முழு நீள படம், மொத்த படமும் கலரில் வந்ததுன்னா அலிபாபாவும் 40 திருடர்களும். போஸ்டர் இருக்கு இல்லையா, இந்த அலிபாபாவும் 40 திருடர்களுங்கிற படம் தான் முதல்ல கலரில் வந்த படம். இன்றைக்கும் கலரில் படம் வந்தாலும் ஃப்ளாஷ்பேக்கு காட்டணும், பின்னோக்கு காட்சி காட்டணும். ஃப்ளாஷ்பேக்கில் போய் அந்த பையன் வளர்ந்ததையெல்லாம் காட்டணும்னா இன்றைக்கும் பிளாக் அண்ட் ஒயிட்டை யூஸ் பண்ணுறாங்க. பிளாக் அண்ட் ஒயிட்டில் வந்துச்சுன்னா அது ஃப்ளாஷ்பேக்கு, கலரில் வந்துச்சுன்னா அது லேட்டஸ்ட் அப்படின்ற மாதிரி யூஸ் பண்ணுறாங்க. ஒரே ஒரு படம் மட்டும் அதை வித்தியாசமாக யூஸ் பண்ணியிருக்கோம். ஃப்ளாஷ்பேக்கை அல்லது கனவை வந்து கலர்லையும் கரண்ட்டை வந்து பிளாக் அண்ட் ஒயிட்லையும் காட்டியிருப்பாங்க. அந்த படம் என்னங்கிறத நீங்கள் வந்து யார்கிட்டையாவது உங்கள் பேரண்ட்ஸ் கிட்ட கேட்டு அது என்னென்னு கண்டுபிடிங்க. இல்லைன்னா நான் வந்து கிளாஸில் சொல்கிறேன், ஓகேவா. இதை வந்து இந்த வீடியோவை நான் அனுப்பிடுவேன் நாளைக்கு. அதை நீங்கள் பார்த்துட்டு கிளாஸ்க்கு வரும்போது நீங்கள் கண்டுபிடிச்சி வந்து சொல்லுங்கள். கண்டுபிடிக்கல நான் சொல்கிறேன். அதாவது எப்படின்னா அந்த படத்தில் ரெண்டு ஸ்டோரியாக போகும். ஒரு ஸ்டோரி வந்து கரண்ட்டாக நடக்கிறது, அது பிளாக் அண்ட் ஒயிட்டில் வரும். அந்த ஹீரோவுக்கு ஒரு கனவு வரும், அந்த கனவில் ஒரு லைஃப் வரும், அந்த லைஃபு கலரில் இருக்கும். அதுக்கு என்ன ரீசன்னா அந்த கதாநாயகரோட கரண்ட் லைஃப் வந்து கலர்ஃபுல்லாக இல்லாமல் ரொம்ப போரிங்காக போகும். அதனால கரண்ட் லைஃப்பை பிளாக் அண்ட் ஒயிட்லையும் கனவை வந்து கலர்லையும் காட்டியிருப்பாங்க. அது என்ன படம்னு உங்கள் பேரண்ட்ஸ் கிட்ட கேட்டுட்டு வாங்க, ஓகேவா. அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் என்னன்னு பார்த்தோன்னா, கலர் படத்துக்கு அப்புறம் என்ன அப்படின்னா
முப்பரிமாண படங்கள், அதாவது 3D படம். 3D படம் பார்த்துருக்கீங்களா? நீங்கள் பார்த்துருப்பீங்க இல்லையா? கண்ணாடி போட்டுட்டு பார்க்கணும். நம்ம வி நீட் அ ஸ்பெஷல் கிளாஸ், சிறப்பு மூக்கு கண்ணாடியோட தான் பார்க்கணும். அது என்ன ஆகும்னா, நம்ம படம் ஸ்க்ரீனில் தூரத்தில் தெரியாமல் நமக்கு முன்னாடியே நடக்கிற மாதிரி இருக்கும். நம்ம வந்து கிட்டத்தட்ட நம்ம ஸ்க்ரீனுக்குள்ளே போயிடுவோம். நம்மளை சுற்றி எல்லாமே நடக்கிற மாதிரி இருக்கும். நம்ம அதாவது காண்பவரை காட்சியுடன் உள்ளிழுக்கும் தொழில்நுட்பத்தோடு இருக்கும். அதில் ஃபஸ்ட்டு தமிழில் வந்த இது வந்து தமிழ் மலையாளம் ரெண்டு மொழியிலையுமே வந்துச்சு. முதல்ல வந்த படம் வந்து மை டியர் குட்டிச்சாத்தான். மை டியர் குட்டிச்சாத்தான் வந்து அந்த டைமில் நான்லாம் அப்போ சின்ன பையனாக இருக்கும்போது ரொம்ப ஃபேமஸ். நம்ம போனோன்னா அந்த படத்தில் அப்படியே கோனைஸை நீட்டுவாங்க, அந்த குழந்தைங்க நீட்டுவாங்க. அது நமக்கு முன்னாடி இருக்கும், நம்ம கண்ணுக்கு முன்னாடி இருக்கும். நிறைய பேர் அப்படி எட்டி பிடிக்க ட்ரை பண்ணுவாங்க. நான்லாம் குழந்தையா இருக்கும்போது, நான் சின்ன பையனாக இருக்கும்போது ட்ரை பண்ணியிருக்கேன் நான். இந்த படத்துக்கு வந்து டேக்ஸ் ஃப்ரீ எல்லாம் கொடுத்தாங்க. இங்கே பார்க்கலாம், நீங்கள் மேலே டேக்ஸ் ஃப்ரீ கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா? ஏன்னா குழந்தைங்க கொள்ளையாக போய் பார்த்தாங்க அந்த படம். அந்த 3D படம் இப்போ வந்து எப்படி வந்துருச்சுன்னா, இப்போ ரியல் 3D வந்துருச்சு. வீடியோ எடுக்கும்போதே ஒரு ஸ்பெஷல் கேமராவில் எடுக்கிறாங்க. அதனால வந்து அது 3 டைமென்ஷன்லாம் ஈஸியாக அவங்களால இன்னொரு காப்பி ரிலீஸ் பண்ண முடியுது. அப்புறம் பேக்ரவுண்ட் மியூசிக்கும் பாட்டும் இல்லையா? ஆரம்ப காலத்தில் படம் வந்து பேச ஆரம்பித்த பிறகு பேச்சை விட பாட்டு தான் நிறைய இருந்துச்சு. ஒரு படத்தில் நிறைய பாட்டு இருக்குதுன்னா அந்த படம் நல்ல படம் அப்படின்னு சொல்லுவாங்க. 50-60 பாட்டு, இந்த படத்தில் 50 பாட்டு, இந்த படத்தில் 60 பாட்டு அப்படின்னு ஆனால் ஊனா பாட ஆரம்பிச்சிருவாங்க. ஹீரோட்ட போய் காலையில் ஹீரோட்ட அது ஹீரோயின் 2 பேருமே தான். அம்மா வந்து கேட்பாங்க, என்னப்பா சாப்பிட்றியா அப்படின்னா அதுக்கு ஒரு பாட்டு பாடுவார். அவர் சாப்பிட்டு முடிச்சுட்டு கை கழுவுறியா அப்படின்னா அதுக்கு ஒரு பாட்டு பாடுவார். அதுக்கப்புறமா வந்து வெளியில் வந்த உடனே வானத்தை பார்ப்பார். உடனே அவருக்கு இயற்கையை பார்த்து ரசிக்கணும்னு வந்துடும். உடனே இன்னொரு பாட்டு பாடுவார். இப்படி பாட்டாக இருக்கும். 3 மணி நேரம் படத்தில் ஒரு 60 பாட்டு வந்துடும். அந்த மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா அதெல்லாம் பெரும்பாலும் புராண படமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் சமூக படங்கள் வரும்போது பாட்டு குறைஞ்சி வசனத்துக்கு முக்கியத்துவம் வர ஆரம்பிச்சிருச்சு. வசனம் நான் சொன்னேன் இல்லையா, கருணாநிதி அவர் எழுதின படம் தான் பராசக்தி. இந்த படத்தோட யூடியூப்பில் இருக்குது இந்த படம். இந்த படத்தோட டைட்டில் போடும்போது பாருங்கள். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா, நீங்கள் சினிமாவுக்கு போய் பார்த்துருப்பீங்களே, இப்போ பார்த்தீங்கன்னா முதல்ல போடுறது ஹீரோவோட பேர் தான் போடுவாங்க இல்லையா? டான் டாடன் டாடன். ரஜினி படம்லாம், ரஜினி படத்தெல்லாம் போனீங்கன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினின்னு வரும். விஜய்க்கு வந்து அண்ணன் யார் தளபதி அப்படின்னு வரும் இல்லையா? அது மாதிரி இல்லாமல் இந்த படத்தில் முதல்ல இந்த படத்தோட வசனகர்த்தா கருணாநிதியோட பேர் தான் பெருசாக வரும். கலைஞர் மு கருணாநிதியின் வசனத்தில் பராசக்தி அப்படின்னு வந்தப்பறம் தான் அதுக்கப்புறம் ஹீரோவோட பேர்லாம் எல்லா ஆக்டர்ஸோட பேரும் வரும். அதில் டாப்பில் வந்து ஹீரோவோட பேர் இருக்கும். அப்படி தான் இருக்கும் இந்த படம். இந்த படம்லாம் வந்துட்டு வசனத்துக்காக செம ஓட்டம் ஓடிச்சு. இன்றைக்கும் இந்த படத்தோட வசனம் வந்து ரொம்ப ஃபேமஸ். அதில் கடைசியில் கோட்ஸில் வரும். ஏன்னா இது வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, பகுத்தறிவு கருத்துக்கள் நிறைய வரும். பகுத்தறிவு, சமூக சீர்திருத்த கருத்துக்கள்லாம் நிறைய வரும். அதை சொல்லி பாப்புலரான ஹீரோக்கள், அந்த ஹீரோக்களை வந்து அதை பேசி நடித்த ஹீரோஸை அவங்களுடைய கருத்து நினச்சிக்கிட்டு அவங்கள வந்து வழிபட்ட ரசிகர்கள்லாம் நிறைய இருக்கு. ஏன்னா அவரே பேசுகிற மாதிரி, ஏன்னா எழுதுனது இன்னொருத்தர், ஆனால் அவர் தான் அதை பேசுகிறாரு அப்படின்னு நினச்சிட்டு அவரை தெய்வமாக வணங்கின, அவரை வந்து கும்பிட்டு அவரை வந்து ஹீரோவாக, பெரிய ஹீரோவாக நினச்சி மதித்த கூட்டமெல்லாம் இருந்துச்சு. அவங்க ரசனைகள் இருந்தாங்க. இந்த வசனத்துக்காகவே படம் ஓடிச்சு. இதில் வந்து குறிப்பாக இந்த பராசக்திலாம் கிளைமேக்ஸில் வந்து ஒரு நீளமாக ஒரு டைலாக் பேசுவார். அதெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். கோவில்கள் கூடாதென்றேன், கடவுளை மறுப்பதற்காகவா? இல்லை, கோவில்கள் குடியவர்களின் கூடாரமாகி விடக்கூடாது என்பதற்காக அப்படின்லாம் பயங்கரமாக இருக்கா. என்னென்னா கோவில், அந்த படத்தில் வந்து கோவிலில் போய் ஒரு பூசாரி அடிச்சிருவார். அடித்தோடனே அதுக்காக கேஸ் நடக்கும். அப்போ சொல்லுவார், ஆமாம் நான் பூசாரி அடித்தேன், எதுக்கு? கோவில் வேணாங்கிறதுக்காக இல்லை, கோவிலில் குழப்பத்தை விளைவித்தேன், கோவில்கள் வேண்டாம் என்பதற்காக அல்ல, கோவில்கள் குடியவர்களின் கூடாரமாகி விடக்கூடாது என்பதற்காக அப்படிமார். அப்படின்னா என்னென்னா, கோவிலில் போய் நான் ஒரு குழப்பம் செஞ்சேன், ஆனால் அது வந்து கோவில் வேணாங்கிறதுக்காக இல்லை, ஆனால் கோவிலில் இருக்கிறவங்க தப்பு பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி வரும் நிறைய டைலாக். இந்த படம் ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் இப்போ கேட்டிங்கன்னா உங்களுக்குலாம் அந்த தமிழ் புரியுமான்னு தெரியல, ஆனால் ரொம்ப நல்ல படம். அதே மாதிரி பூம்புகாருங்கிறதும் கலைஞர் கருணாநிதி வசனம் எழுதின படம் தான். இது வந்து நம்ம படித்தோம் இல்லையா, கண்ணகி, கோவலன், மாதவின்னு தஞ்சாவூர் படிக்கும்போது அந்த கண்ணகியுடைய கதை தான் பூம்புகார் படம். இது வந்து ரொம்ப அப்போ வந்து ராமாயண மகாபாரதத்தை விட இதை பாப்புலரைஸ் பண்ணுறதுக்காக எடுத்த படம். ரொம்ப பயங்கரமாக ஓடிச்சு. இந்த 2 பேரும் இந்த படத்துல ரொம்ப ஃபேமஸ். நாங்கள் ஹீரோயிஸ் இங்கே 2 பேர் இருக்காங்களா, ஒருத்தவங்க பேர் விஜயகுமாரி, இன்னொருத்தர் பேர் லட்சிய நடிகர், அவர் பேர் டக்குன்னு ஞாபகம் வரல. அவங்க 2 பேரும் நிஜத்துலேயும் கணவன் மனைவி ஆகிட்டாங்க. அவங்க வந்து பயங்கரமாக நடிச்சிருப்பாங்க. ரொம்ப ஃபேமஸான படம் இந்த படம். இந்த மாதிரி வசனத்துக்காக ஓடின படங்கள் இவை. அதுக்கப்புறம் இப்போ வெப் சீரிஸ் வர ஆரம்பிச்சிருச்சு இல்லையா, நம்மலாம் கேள்விப்பட்டிருப்போம்ல. இப்போ வந்து படம்னா
நம்ம வந்து ஒரு தியேட்டருக்கு போய் பார்க்கணும். இப்போ அதுங்களாம் ஓடிடியில் வந்துருச்சு. ஆனால் தியேட்டரில் போய் பார்க்குறதுக்காக எடுக்கப்படுறதான் படங்கள், திரைப்படங்கள். தியேட்டரில் போய் பார்ப்போம். ஒரு 3 ஹவர்ஸ் அல்லது 2.5 ஹவர்ஸ் ஓடும். நடுவில் இன்டர்வல் விடுவாங்க. இன்டர்வலில் போய் பாப்கார்ன் வாங்கிட்டு வருவோம். நம்ம அந்த டைமில் வந்து நம்மளை அந்த 3 மணி நேரத்தில் எங்கேஜ் பண்ணிடுவாங்க. சில நேரம் என்ன ஆகிடும்னா, அந்த 2.5 அல்லது 2 அல்லது 3 மணி நேரத்துக்குள்ளே சுருக்கும்போது அந்த டைரக்டர், அந்த படத்தோட கிரியேட்டர் சொல்ல வர எல்லாத்தையுமே சொல்ல முடியாமல் போயிடும். டைம் இருக்காது. சில விஷயங்களை டீட்டெயில்டாக சொல்லாமல் ஃபாஸ்ட்டாக சொல்லிட்டு போவாங்க. சில விஷயங்களை ஸ்கிப் பண்ணிவிட்டு ஆடியன்ஸ் புரிஞ்சுப்பாங்க அல்லது புரிய வச்சுக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு போயிடுவாங்க. இந்த மாதிரி நிறைய இது இருக்கும்போது இந்த வெப் சீரிஸில் என்ன ஆகிடும்னா, இந்த மாதிரி டைம் கண்ட்ரோல் இல்லை. 10 எபிசோட்ஸு, எவ்ரி எபிசோடு 1 ஹவர் அப்படின்னா 10 ஹவர்ஸ்க்கு நீ வந்து அந்த ஸ்டோரியை சொல்லலாம். ஸோ டீட்டெயில்டாக உட்காந்து நீட்டி நல்லா விளக்கமாக மெதுவாக சொல்ல முடியும். அந்த அட்வான்டேஜ் இருக்குது. ரெண்டாவது, அவ்வளவா உனக்கு வந்து ஓடிடியில், அதாவது நேராக தேட்டரில் ரிலீஸ் ஆகாமல் நேராக டிவி இது ஆப்ஸில், நெட்ஃப்ளிக்ஸ் மாதிரி ஆப்ஸில் ரிலீஸ் ஆகிறதுனால நம்ம வந்து இந்த இடத்துல இன்டர்வல் விடணும். அந்த இன்டர்வலை வந்து ஒரு ஹை பாயிண்டில் முடிக்கணும். அது முடிச்சுட்டு திரும்ப வரும்போது அப்போ தான், ஏன்னா இன்டர்வலுக்கு போகிறவன் திரும்பி வந்து படம் பார்க்க வரணும்ல. அப்போ ஹை பாயிண்ட் அப்படிலாம் எதுவுமே இல்லை. அந்த எபிசோடோட எண்டில் ஹை பாயிண்டில் முடித்தா போதும் அடுத்த எபிசோடை பார்க்க வைக்கிறதுக்கு, ஹுக் போடுறதுக்கு. ஸோ அந்த மாதிரி வந்து அவங்களுக்கு வந்துருச்சு. ப்ளஸ் நம்மளை மாதிரி ஆடியன்ஸ்க்கும் நம்ம விரும்பின நேரத்தில் பார்த்துக்கலாம். நான் ஏன்னா தியேட்டருக்கு போயிட்டேன் ஒரு 3 மணி நேரம் அப்படின்னா, நான் இங்கே உட்காந்து 3 மணி நேரம் பார்த்துட்டு தான் வெளியில் வர முடியும். இல்லைன்னா எனக்கு படம் புரியாது. இல்லைன்னா எனக்கு படம் பிடிக்கலைன்னா பாதியில் வந்துட்டுனா திரும்ப போக முடியாது. ஆனால் வெப் சீரிஸ் அப்படி இல்லை. இன்றைக்கி ஒரு எபிசோட் பார்க்கலாம், 2 நாள் கழிச்சு இன்னொரு எபிசோட் பார்க்கலாம், அன்னைக்கே 3வது எபிசோடையும் பார்க்கலாம். இப்படி என்னோட இஷ்டத்துக்கு நான் பார்க்கலாம் இல்லையா. அதனால் ஆடியன்ஸ்க்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ப்ளஸ் டீட்டெயிலிங் இருக்கிறதுனால அவங்களுக்கு இன்னுமே அவங்களுக்கு வந்து விருப்பமாக இருக்குது. ஸோ இது வந்து வெப் சீரிஸ். ஸோ ஆரம்ப காலத்துலேருந்து பார்த்தோன்னா தமிழ் திரைப்படத்தில் வந்து நிறைய வளர்ச்சி வந்திருக்கு தொழில்நுட்பம், டெக்னாலஜியில். ஒன்று வந்து பேக்ரவுண்டு மியூசிக், பேக்ரவுண்டு சிங்கிங். நம்ம சிங்கர் சிங் பண்ணுறாங்கள, அப்போல்லாம் மியூசிக் போடும்போது என்ன பண்ணுவாங்கன்னா, எல்லா ஹோல் ஆர்கெஸ்ட்ரா, எல்லா பேண்ட் எல்லாத்தையும் கொண்டாந்து உட்கார வச்சுட்டு அவங்கெல்லாம் இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிப்பாங்க. அப்போ வந்து அது கூடவே சேர்ந்து பாட்டு பாடுறவங்க பாடுவாங்க. எல்லாத்தையும் ஒரே நேரத்தில் ரெக்கார்ட் பண்ணிடுவாங்க. ஏன்னா அப்போ வந்து சிங்கிள் ட்ராக் தான், ஒரே ட்ராக்கில் தான் எல்லாமே ரெக்கார்ட் ஆகும். மியூசிக்கு, பாட்டு, பாடுறது எல்லாமே அதே ட்ராக்கில் ரெக்கார்ட் ஆகும். அப்புறம் அப்படியே வந்து இதில் டிஸ்கில் போட்டு, வைனல் டிஸ்கில் போட்டு கொடுத்துருவாங்க. அப்படி தான் ஆரம்பத்தில் இருந்தது. இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, சிங்கர் வந்து தனியாக பாடிட்டு போயிடுவார். மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸும் ஒரு செட் ஆஃப் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை தனியாக வாசிட்டு போயிடுவாங்க, இன்னொரு செட் ஆஃப் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை தனியாக வாசி. ஏன்னா இப்போ வந்து 15 ட்ராக்கு 32 ட்ராக் எல்லாம் போயிடுச்சு. ஸோ ஒவ்வொரு ட்ராக்காக அவங்க ரெக்கார்ட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி அழகாக பாட்டை கொண்டாந்துடலாம். அது மாறிடுச்சு. அப்புறம் பின்னணி பேசுகிறது, முன்னாடி வந்து அவங்க பேசுகிறத அப்போவே ரெக்கார்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. அதன் பிறகு டப்பிங் வந்துருச்சு. ஏன்னா ஸ்க்ரீனில் போட்டு டப்பிங் பேசுவாங்க. அப்போ வந்து அவங்க இப்போ வந்து 2 பேர் இருக்காங்க ஒரு சீன்லனா 2 பேரும் வந்துடணும், 2 பேரும் அப்படியே பேசி ஆகணும் டைலாக். அப்படி வந்துச்சு. 10 பேர் இருந்தால் 10 பேரும் அந்த ஸ்டுடியோக்கு வந்துடணும் ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு. இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, யார் டப்பிங் பேசணுமோ அவங்க மட்டும் போய் அவங்களோட சீன்ஸில் அவங்களோட டைலாகை மட்டும் அவங்க பேசிட்டு வந்துடலாம். அடுத்து இன்னொருத்தர் போய் அவர் அதை மட்டும் பேசிட்டு வரலாம். ஸோ இந்த மாதிரி டெக்னாலஜி கூடிடுச்சு. இப்போ லைவ் ரெக்கார்டிங்னு வந்துருச்சு. அங்கேயே ஹிட்டனாக மைக்கை வச்சுட்டு அந்த கேரக்டர் அந்த ஆக்டிங் பண்ணும்போதே பேசுகிற டைலாகை ரெக்கார்ட் பண்ணி அதை அப்படியே யூஸ் பண்ணுற அந்த டெக்னாலஜியும் வந்துருச்சு. அதுக்கப்புறம் ஷூட்டிங் எடுக்கிறது. கேமராவே முன்னாடி வந்து ஃபிலிம் போட்டு எடுக்கும்போது பெரிய கேமராவாக இருக்கும். அந்த கேமராவை வந்து ஒரு ஸ்டாண்டில் போட்டு தான் எடுக்க முடியும். இப்போ வந்து டிஜிட்டல் ஆன பிறகு, முன்னாடியே ஃபிலிம்லேயே வந்துருச்சு, சின்ன ஹேண்டு கேமு, ஷோல்டரில் வச்சு தூக்கிட்டு போகிற மாதிரி கேமராலாம் வந்துச்சு. இப்போ டிஜிட்டல் ஆன பிறகு ரொம்ப சின்னதாகிடுச்சு கேமரா. சின்ன கேமரா வச்சு அழகாக எடுக்கிறாங்க. ரொம்ப டெக்னாலஜி இம்ப்ரூவ் ஆகிடுச்சு. அதே மாதிரி மியூசிக் போடுறது நான் சொன்னேன் இல்லையா, முன்னாடி ஒரு ட்ராக்கில் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ 17 ட்ராக்கு 32 ட்ராக்குன்னு போகும்போது அவங்க இஷ்டத்துக்கு மியூசிக்கை சேர்த்து ஒரு பாடும்போது வேறு மாதிரி இருக்கிற பாட்டை டோட்டலாக சேஞ்ச் பண்ணி விட்றதுக்கான டெக்னாலஜியும் வந்துருச்சு. அம்மா எடிட்டிங், முன்னாடி வந்து ஃபிலிமில் பார்த்து எடிட் பண்ணுவாங்க. இப்போ அப்படி இல்லை. டிஜிட்டல் ஆன பிறகு எடிட்டிங் சாஃப்ட்வேர் நிறைய வந்துருச்சு. அதே மாதிரி ஸ்க்ரீனிங் ஸ்டைல் இருக்கு இல்லையா, முன்னாடி வந்து ஃபிலிம் ரோல் ஓடும், ப்ரொஜெக்டரில் வந்துகிட்டு இருக்கும், ஃபிலிம் ரோலை மாற்றிக்கிட்டே இருக்கணும், ஒரு ரோல் முடிய அடுத்த ரோலை மாற்றிக்கிட்டே இருக்கணும். இப்போ அப்படிலாம் இல்லை. இப்போ வந்து சேட்டலைட் மூலமாக டைரெக்டாக டவுன்லோட் பண்ணி அப்படியே டிஜிட்டலாக தான் வந்து ஸ்க்ரீன் பண்ணுறாங்க. அது முடிஞ்சோடனே அந்த இது ஆட்டோமேட்டிக்காக டிலீட் ஆனால் என்கிரிப்டடாக வருது. அதை என்கிரிப்ட் பண்ணி டீக்ரிப்ட் பண்ணி அந்த மாதிரி எல்லாம் அந்த டெக்னாலஜியும் மாறிடுச்சு. அதுலேயும் நிறைய நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்களா, டால்பி, ஆடியோலையே டால்பி, அப்புறம் ஏரியா ஆரியாவா, அந்த ஏஆர்ஐஏ, அந்த மாதிரி நிறைய டெக்னாலஜி, டிடிஎஸ் அப்படின்னு சொல்லிட்டு மியூசிக் அந்த ஆடியோ சிஸ்டம் டெக்னாலஜியும் கூடிருச்சு. இப்போ நான் சொன்னது தமிழ் திரைப்படம் வளர நம்ம சினிமாவை பார்த்தோன்னா
தமிழகம் எப்படி வளர்ந்துருக்குங்கிறதையே பார்க்கலாம். அதாவது 80ஸ்ல வந்த படத்தை பார்க்கும்போது இப்போ இருக்கிற படத்தை பார்க்கும்போது தமிழ்நாடு எப்படி வளருதுங்கிறத அந்த சினிமாவோட வளர்ச்சியும் சொல்லுது. அதுதான் வந்து தமிழகத்தை காட்டும் கண்ணாடியாக இருக்கிறதுன்னு சொல்கிறாங்க. ரெண்டாவது, இப்போ தமிழ் சினிமா வந்து உலகம் முழுக்க தெரியவும் ஆரம்பிக்குது. நல்ல இயக்குனர்கள் நல்ல படங்கள் எடுக்கிறாங்க, அதை உலகம் முழுக்க பார்க்குறாங்க. உதாரணத்துக்கு இப்போ மகாராஜான்னு ஒரு படம் போன வருஷம் வந்தது. அந்த படத்தை சைனாவில் ரிலீஸ் பண்ணி சைனாலையும் அது வசூல் அள்ளி குவிக்குதான். ஏன் சைனாவில் ரிலீஸ் பண்ணுறாங்கன்னா அது நெட்ஃப்ளிக்ஸில் வந்துச்சு. நெட்ஃப்ளிக்ஸில் வந்து அதை நிறைய லாங்குவேஜில் இருந்ததை இங்கிலீஷில் சப்டைட்டிலோட பார்த்தா அவங்களுக்கு பிடிச்சி போய் சைனீஸில் டப் பண்ணி அதை சைனாவில் ரிலீஸ் பண்ணி சைனாவில் ஓடுது. ஸோ அந்த மாதிரி தமிழ் சினிமா வந்து உலகம் முழுக்க பரவிக்கிட்டு இருக்கு. இதுதான் தமிழ் சினிமா. அதோட நான் சொன்ன மாதிரி தமிழ் சினிமாவிலிருந்து அண்ணாதுரை, கலைஞர் கருணாநிதி, எம்ஜி ராமச்சந்திரனுடைய மனைவி நடுவில் ஒரு மாதம் அவங்க சிஎம்மாக இருந்தாங்க, ஜானகி ராமச்சந்திரன், ஜெயலலிதா, 5 பேருமே தமிழ் சினிமாவிலேருந்து வந்தவங்க தான். அது மட்டும் இல்லாமல் இப்போ முதல்வராக இருக்கிற மு.க. ஸ்டாலினும் சினிமாவில் நடிச்சிருக்காரு 2 படத்தில். இப்போ அடுத்ததாக அவருக்கு பிறகு முதல்வராக வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிற அவருடைய மகன் உதயநிதி ஸ்டாலினும் தமிழ் சினிமாவில் நடித்தவர் தான். அவர் ஹீரோவாக நடித்தவர் தான். அந்த பக்கம் விஜய் ஒரு கட்சி ஆரம்பித்து தான் ஹீரோ ஆயிடுவோம், தான் முதல்வர் ஆயிடுவோம்னு நினச்சிட்டு இருக்காரு. அப்படி அவர் வந்தாலும் அவரும் தமிழ் சினிமாவில் வந்து வந்தவங்க தான். ஸோ தமிழ் சினிமாவையும் தமிழ்நாட்டு அரசியலையும் தமிழ்நாட்டு மக்களையும் தமிழ்நாட்டு வரலாற்றையும் பிரிக்க முடியாத அளவுக்கு தமிழ் சினிமாவும் தமிழர்களுடைய இதுவும் ஒன்றி போயிருக்கு. அதுதான் தமிழ் சினிமா. அந்த வளர்ச்சி தான் நம்ம இந்த படத்தில் பார்த்தோம். இதை படிச்சுட்டு இதை பார்த்துட்டு நேரம் இருந்ததுன்னா பாடத்தையும் வாசித்து பார்த்துட்டு வாங்க. நாளைக்கு வகுப்புக்கு நம்ம அந்த வகுப்பில் மீதியை வந்து பார்ப்போம். நன்றி.